ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எவ்ரிதிங் கோஸ் வெல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூலை 5க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி, நம்ம கனிஷ்டினா லாஜிக்ஸ் ஆப் யாராவது இன்ஸ்டால் பண்ணாம இருந்தா கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்திருக்கேன். ஓகேங்களா? பேங்கிங் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ற எல்லாருக்குமே வந்து ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா எல்லா கன்டென்ட்டுமே வந்து உங்களுக்கு இந்த எலைட் பாஸ்ல கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எலைட் பாஸ்க்கு வந்து KR35 என்ற கூப்பன் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு பிரைஸ் ரிடக்ஷன் இருக்கும். எலைட் பாஸ்ல என்னென்ன இருக்குன்றத பார்த்தோம் அப்படின்னா, ஆப்டிட்யூட், இங்கிலீஷ், ரீசனிங் எல்லா பேங்கோட PDF, கரண்ட் அஃபேர்ஸ், மார்க் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு ஃபுல்லா பேங்கிங் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா கன்டென்ட்டுமே வந்து உங்களுக்கு ஒன் ஸ்டாப்பா உங்களுக்கு கிடைச்சிடும். இதுல அது இல்லாம மெயின்ஸ்க்கு தேவையான இங்கிலீஷு, அட்வான்ஸ் இங்கிலீஷ், ரீசனிங் மெயின்ஸ், ப்ராஜெக்ட் K10 செஷன் சொல்லிட்டு எல்லா கன்டென்ட்டுமே உங்களுக்கு வந்து ஒரே எலைட் பாஸ்ல உங்களுக்கு ஃபுல்லாவே கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுத்துருக்கேன். மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பிரிப்பேர் பண்றதுக்கு CA15 என்ற கூப்பன் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் உங்களால அவைல் பண்ண முடியும். இதுல வந்து மந்த்லி மேகசின், பூஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? மறக்காம டெலகிராம் குரூப்க்கான லிங்க் சேனலுமே வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம ஜாயின் பண்ணுங்க. குயிஸ் எல்லாமே அட்டெண்ட் பண்றதுக்கு, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரிவிஷன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அ வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போலாம். விச் குளோபல் ஃபண்ட் அப்ரூவ்ட் டாலர் வந்து எவ்வளோனா $200 மில்லியன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஃபார் ஏடிபி கிளீன் எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராமுக்கோசரம் இன் இந்தியாவில் எப்போ ஜூலை 2025 எந்த குளோபல் ஃபண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ மில்லியனா $200 மில்லியன் எந்த குளோபல் ஃபண்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா கிரீன் கிளைமேட் ஃபண்ட் அப்படின்னு கூடிய ஒரு குளோபல் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் தான் வந்து நமக்கு வந்து இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கிரீன் கிளைமேட் ஃபண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்து எவ்வளோ அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா $200 மில்லியன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா கிளீன் எனர்ஜி ப்ரோக்ராம்க்கோசரம் இந்தியாவில். ஓகேங்களா? இந்த ப்ரோக்ராம் வந்து லீட் பண்ணி கொண்டு போகிறது யாருன்னு பார்த்தோம், எந்த பேங்க் பார்த்தோம்னா ஏடிபி, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய மணிலாவில் வந்து பிலிப்பைன்ஸ். ஓகேங்களா? அங்கே வந்து இதனுடைய ஹெட் குவார்ட்டர் இருக்கு. த ஃபண்டிங் வாஸ் அப்ரூவ்ட் டியூரிங் எப்போ வந்து இந்த ஃபண்டிங் வந்து அப்ரூவ் பண்ணாங்கன்றத பார்த்தோம் அப்படின்னா 42வது GCF போர்ட் மீட்டிங்கில் தான் வந்து இந்த ஃபண்டிங் வந்து அப்ரூவ் பண்ணாங்க. எங்கே நடந்துச்சு பார்த்தோம் அப்படின்னா போர்ட் மோர்ஸ்பி, பாப்பு நியூ கினியா அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸ்ல தான் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா? இதனுடைய மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல் பப்ளிக் அண்ட் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் எதில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட கிளீன் எனர்ஜி செக்டார்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். பப்ளிக் ரீதியாகவும் பிரைவேட் ரீதியாகவும் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடக்கணுன்றதுக்கோசம் தான் இதனுடைய மெயின் எய்ம். இந்த ப்ரோக்ராம் வில் இம்பாக்ட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஹை இம்பாக்ட் அண்ட் எமர்ஜிங் கிளீன் டெக்னாலஜி இன்க்ளூடிங் சோலார் அண்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டத்தில் மெயினாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் நான் ஃபாசில் ஃபியூல் பேஸ்டு எனர்ஜி கெப்பாசிட்டி வந்து 2030க்குள்ள வந்து லாங் டேர்ம் விஷனா வந்து இந்தியா வந்து செட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? இதனுடைய மெயின் பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு ரெடியூசிங் கார்பன் எமிஷனை ரெடியூஸ் பண்ணுறதும் ப்ளஸ் வந்து என்ஹான்சிங் கிளைமேட் ரெசிலியன்ஸ் இன் இந்தியாவோட எனர்ஜி செக்டாரை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு மெயின். ஓகேங்களா? மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் கார்பன் எமிஷன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா GCF கிரீன் கிளைமேட் ஃபண்ட் அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்போனா 2010ல் எஸ்டாப்ளிஷ். எதுக்கு அண்டரில் வந்து இது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அண்டர் த UNFCCC அண்ட் இஸ் எங்கே பேஸ்டான்னு பார்த்தீங்கன்னா இன்ச்சிகன் சவுத் கொரியாவை பேஸ்டானது. ஏடிபி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 1966. ஓகேங்களா? கரண்ட்லி எவ்வளோ மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்கன்னா 68 மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து ஏடிபி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ போர்ட் மோர்ஸ்பின்றது வந்து கேபிட்டல் சிட்டி ஆஃப் பாப்பு நியூ கினியாவோட கேபிட்டல் சிட்டி வந்து போர்ட் மார்ஸ்பி அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸ். ஓகேங்களா? இந்த குயினியா வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஓகேங்களா? GCF கிரீன் கிளைமேட் ஃபண்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட் டெடிகேட்டட் கிளைமேட் ஃபைனான்ஸ் ஃபண்ட். ஓகேங்களா? மெயினாக ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்து இதனுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which fintech company subsidiary revised SEBI's approval to operate as a stock broker and clearing members in July 2025? எந்த ஃபின்டெக் கம்பெனி வந்து இப்போ செபியோட அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, இது என்ன பர்பஸ்க்குன்னா ஸ்டாக் புரோக்கராகவும் ப்ளஸ் வந்து கிளியரிங் மெம்பராகவும் ரெண்டுமே இருக்கிறதுக்கு எந்த ஃபின்டெக் கம்பெனி வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா மொபி கிவிக் அப்படின்னு கூடிய ஒரு கம்பெனி தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ செபி கிராண்டட் a certification of registration to மொபிகிவிக்
செக்யூரிட்டி புரோக்கிங் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லுவாங்க, MSBPL. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஓன்டு சப்சிடரி ஆஃப் எதனுடைய சப்சிடரி பார்த்தோம் அப்படின்னா ஒன் மொபிவிக் சிஸ்டம் லிமிட்டடோட சப்சிடரி தான் வந்து இந்த கம்பெனி. ஓகேங்களா. ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட் சேர்ந்ததுன்னா ஹரியானா, குருகிராமோட ஸ்டேட்டில் பேஸ்டு அந்த ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ த சர்டிஃபிகேட் அலவுஸ் MSBPL டு ஆக்ட் அஸ் என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் புரோக்கராகவும் ப்ளஸ் வந்து கிளியரிங் மெம்பர் ரெண்டுமே வந்து இதை வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு இதை வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. எதுனா செபி. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு இன்டெஃபினிட் வேலிடிட்டி, ஒரு வேலிடிட்டி முடிவில்லாத வேலிடிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த லைசன்ஸ். ஓகேங்களா. எப்போ இது எஃபெக்டிவ் பார்த்தீங்கன்னா July 1, 2025 இருந்து இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்ஸை பை பண்ணுறது, செல் பண்ணுறது, ப்ளஸ் வந்து ட்ரேட் செக்யூரிட்டிஸ் பண்ணுறது, ஆஸ் வெல் அஸ் செட்டில் ட்ரேட்ஸ், இது எல்லாமே வந்து இதன் மூலிமா வந்து பண்ணலாம். இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபரிங், இந்த ஹெல்ப் மூலிமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபரிங்ஸும் ப்ளஸ் வந்து அட்ராக்ட் மோர் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸையும் வந்து இது ரொம்ப இழுக்கக்கூடிய ஒரு இதாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கோசரம் வந்து செபியுமே வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செபின்றது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1992ல. ஓகேங்களா. இதனோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா மும்பை, மகாராஷ்டிரா. கிளியரிங் மெம்பர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க தான் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன். என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா டு செட்டிலிங் ட்ரேட்ஸ், என்ஷூரிங் மணிஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் பிட்வீன் பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு இன்டர்மீடியேட்டர்ஸ் தான் வந்து இந்த கிளியரிங் மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சிஎம் கிளியரிங் மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் ரெண்டு பேருக்கும் இன்பிட்வீனில் வந்து ஒரு சுமூகம் அமௌண்ட் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, இல்லை பை பண்ணுறது செல் பண்ணுறது எல்லா விஷயமே வந்து இது வந்து ஒரு நடுநிலைமையாக ஒரு இன்டர்மீடியேட்டராக அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. மொபிவிக்ன்றது வந்து ஒரு லீடிங் இந்தியாவோட ஃபின்டெக் கம்பெனி. எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2009ல். யாராலன்னு பார்த்தீங்கன்னா பை பிபின் பிரீத் சிங் அண்ட் உப்சனா தக்கு அப்படின்றவங்களால தான் வந்து இதை வந்து ஃபார்ம் பண்ணி லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் COR இதை வந்து யார் அப்ரூவ் பண்ணுறதுனா இஷ்யூ பண்ணுறது வந்து செபி தான். ஓகேங்களா. அவங்க தான் அலோஸ் ரெகுலேட்டட் பார்ட்டிசிபேஷன்ஸ் இந்த கேபிட்டல் மார்க்கெட் ஆக்டிவிட்டிஸ் மார்க்கெட்டில் வந்து என்னென்ன பண்ணணுன்றதை வந்து இதுதான், அதாவது செபி தான் வந்து அலோவ் பண்ணுறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் இந்தியன் ஸ்டேட் பிகேம் த தேர்ட் டு கிராஸ் 1 crore ரிஜிஸ்டர்ட் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் ஆஸ் பர் NSE ஜூலை 2025 டேட்டா. ஜூலை 2025 டேட்டா படி NSEல மோர் தென் 1 crore, ஓகேங்களா, டு கிராஸ் 1 crore ரிஜிஸ்டர்ட் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் வந்து வந்திருக்கிறது தேர்ட் ஸ்டேட். எது கேட்டோம் அப்படின்னா குஜராத் தான் வந்து தேர்ட் ஸ்டேட்டாக வந்து. அப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா, செகண்ட் உத்தரப்பிரதேஷ், தேர்டு பார்த்தோம் அப்படின்னா குஜராத். ஓகேங்களா. டு கிராஸ் 1 crore ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டராக வந்து வந்திருக்கு. விச் மீன்ஸ் அவ்வளோ அவேர்னஸ் கிரியேட் ஆகி ஸோ தட் பீப்புள்ஸ் வில் இன்வெஸ்ட் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை. டுகெதர் தீஸ் 3 ஸ்டேட்ஸ், இந்த 3 ஸ்டேட்டை மட்டும் கம்பேர் பண்ணும்போது அக்கௌண்ட் ஆஃப் 36% ஆஃப் இந்தியாஸோட டோட்டல் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர் பேஸே வந்து டோட்டல் இந்த 3 ஸ்டேட்டுமே சேர்க்கும் போது 36% வந்து வருது. ஓகேங்களா. ஸோ இது எதை குறிக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸியும் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், ஃபினான்ஷியல் லிட்ரஸியும் ப்ளஸ் வந்து அதில் கூட இன்ட்ரெஸ்ட் இன் ரிட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் Tier 2 சிட்டிஸுக்கு வந்து ரொம்ப அதிகமான விச் மீன்ஸ் அவேர்னஸ் கேம்பெயின் மற்றது எல்லாமே கொடுத்து இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்து அவங்களுக்கு வந்து புகுத்துறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து இதன் மூலிமா அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. விச் மீன்ஸ் இது இந்த முன்னேற்றம் வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் லிட்ரஸி எல்லாமே அவங்களுடைய அறிவு வளர்ந்து வர்றதுக்கு ஒரு முன்னோட்டியாக இருக்குது. அதை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேங்களா. இந்த growth. மகாராஷ்டிரா லீட்ஸ் டியூ டு ஃபினான்ஷியல் கேபிட்டல் மும்பை, ஃபாலோட் பை உத்தரப்பிரதேஷா வந்து லார்ஜ் பாப்புலேஷன் பேஸுமே இருக்கிறது. ஓகேங்களா. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்பர்ஸ் ஹேவ் சர்ஜ் போஸ்ட் கோவிட் டியூ டு ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் வியா மொபைல் ட்ரேடிங் ஆப்பும் நிறைய வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ நிறைய ஜீரோதா, ஆஞ்சல் புரோக்கிங் சொல்லிட்டு நிறைய விச் மீன்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. மொபைல் ஆப்ஸுமே நிறைய இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா NSEன்றது பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1992ல. ஹெட் குவார்ட்டர் மும்பை, மகாராஷ்டிரா. ஓகேங்களா. மகாராஷ்டிரா இஸ் இந்தியாஸ் டாப் ஸ்டேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர் பேஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா, செகண்ட் வந்து உத்தரப்பிரதேஷ், தேர்ட் வந்து குஜராத். ஓகேங்களா. இந்தியாவில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டிசிபேஷன்ஸ் இஸ் ரைசிங் டியூ டு த பிளாட்ஃபார்ம்ஸ். என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோதா, க்ரோ, அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ஒன்னு சொல்லிட்டு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இந்த எப்படி சொல்றதுன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸும் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் டூ ஆர்கனைசேஷன் சைன்ட் அ மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இன் ஜூன் 2025. என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா டு லான்ச் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வெதர் டெரிவேட்டிவ்ஸ் வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா.
எந்த 2 ஆர்கனைசேஷன் வந்து சைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா NCDEXும் அண்ட் IMD 2 ஆர்கனைசேஷனும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வெதர் டெரிவேட்டிவ்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சைன் பண்ணது. ஓகே, அந்த டெரிவேட்டிவ் டிசைன் டு ஹெல்ப் மெயினாக பார்த்தோன்னா ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அண்ட் அலைட் செக்டார் டு மேனேஜ் வெதர் ரிலேட்டட் ரிஸ்கையும் வந்து முன்கூட்டியே ப்ரிடிக்ட் பண்ணி ஸோ தட் என்ன பண்ணலான்றதை வந்து முன்கூட்டியே டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ the tool use real-time and historical weather data provided by the IMD. அதாவது இந்தியா மீட்டரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க பத்தியா, அவங்க மூலியமா ப்ரீவியஸாக இருந்த ஹிஸ்டாரிக்கல் வெதர் ப்ளஸ் வந்து ரியல் டைமாக இருக்கிற எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி ஒரு அக்யூரேட் ஆன ஒரு இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு அக்யூரேட் அண்ட் லொகேஷன் ஸ்பெசிஃபிக்காக வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ வெதர் டெரிவேட்டிவ்னால பார்த்தீங்கன்னா சீசன் பவுண்ட் அண்ட் லொகேஷன் ஸ்பெசிஃபிக் கான்ட்ராக்ட்ஸ் லிங்க் டு கிளைமேட் கண்டிஷன்ஸும் வந்து இதனுடைய லிங்க் ஆகும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா த மேஜர் ஸ்டெப் இன் கிளைமேட் ரிஸ்க் மிட்டிகேஷன் ஃபார் அக்ரிகல்ச்சருக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், லாஜிஸ்டிக்ஸ் செக்டார்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலுமே வந்து இது வந்து ஒரு அடித்தளம், ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இருக்கு. திஸ் கொலாபரேஷன் இன்க்ளூட்ஸ் கெப்பாசிட்டி பில்டிங், ஜாயிண்ட் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் ஃபார் FPO அண்ட் அக்ரி ட்ரேடர்ஸ் அண்ட் அனலிஸ்ட்டுக்கும் வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா NCDEXனா என்னன்னு பார்த்தோம்னா நேஷனல் கமோடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச். இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா மும்பையில். எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2003ல் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது. IMDன்னு பண்ணோன்னா இந்தியா மீட்டியரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 1875ல் ஃபவுண்ட் பண்ணது. எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து வருது. எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 1875ல். ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் செக்டார் எம்ப்ளாய்ஸ் ஓவர் 50% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ், மேக்கிங் கிளைமேட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து குரூஷியல். ஓகேங்களா? ஸோ FPOன்றது என்னன்னு பார்த்தோன்னா ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் ஃபார்ம்டு பை ஃபார்மர்ஸால் உருவாக்கப்பட்டது அந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா டு என்ஹான்ஸ் பார்கெனிங் பவர் அண்ட் மார்க்கெட் ஆக்சஸை வந்து கொண்டு வரதுக்கு தான் இந்த கோஆப்ரேட்டிவ் ஃபார்ம்ஸ் வந்து ஆர்கனைசேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக RBIல ரிலீஸ் பண்ண ஒரு சில ஹெட்லைன் நியூஸ் மட்டும் ஒன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஒரு பேக்கப். ஓகேங்களா? RBI மூலிமா இப்போ இந்தியாவோட எக்ஸ்டர்னல் டெப்ட் வந்து எவ்வளோ ரைஸ் ஆயிருக்குன்னா 10% ரைஸ் ஆயிருக்கு. எவ்வளோ USD மில்லியன் பார்க்கும்போது 736.3 பில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அட் த எண்ட் ஆஃப் மார்ச் 2025ல. ஓகேங்களா? அதே மார்ச் 2024ல பார்த்தோம் அப்படின்னா 668.8 பில்லியனாக இருந்தது தான் வந்து நமக்கு 736.3 பில்லியனா வந்து ரைஸ் ஆயிருக்கு. எவ்வளோ பர்சன்ட் ரைஸ் ஆயிருக்குன்னா 10%. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா RBI வந்து இப்போ நியூ கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டு மெயின்டைன் த செக்யூரிட்டி ஆஃப் ஆதார் எனபிள்டு பேமெண்ட் சிஸ்டம், AEPSன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதனுடைய செக்யூரிட்டி சிஸ்டம் அதிகப்படுத்துறதுக்கு அதிகமான ஒரு டைட்டான ஒரு நியூ கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? யாருன்னா RBI. மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா டு ரெடியூஸ் ஃப்ராட் ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் கோவால பனாஜியில் பார்த்தீங்கன்னா பேஸ்டு இன்ஸ்டிஃபை ஹேவ் ரிசீவ்ட் எ சர்டிஃபிகேட் ஆஃப் அத்தாரைசேஷன், ஃபைனல் அத்தாரைசேஷன் ஃப்ரம் RBI டு ஆப்ரேட் லைசன்ஸ்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டர் அண்டர் த பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் PSS Act 2007 படி இது வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பேமெண்ட் அக்ரிகேட்டர் வந்து லைசன்ஸ் மூலிமா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு RBI வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா பனாஜி கோவால. ஆஸ் பர் ஜூன் 2025 இந்தியா எமர்ஜ் த டாப் டெஸ்டினேஷன். என்ன பர்பஸ் பார்த்தீங்கன்னா குளோபல் சவுத் ஃபார் கிரீன்ஃபீல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் டிஜிட்டல் எக்கனாமியில் வந்து இந்தியா வந்து டாப் டெஸ்டினேஷனில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா RBI வந்து எக்ஸ்டெண்ட் த கால் மணி மார்க்கெட் ஹவர்ஸ் பை 2 hours வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நவ் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணினா 9 o'clockலேருந்து மார்னிங் 9 o'clockலேருந்து 7 PM வரையும் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 2 hours வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. முன்ன 9 to 5 இருந்தது, இப்போ 9 to 7 வந்து மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வேர் வாஸ் த 4th இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஃபைனான்சிங் ஃபார் டெவலப்மெண்ட் கேபிட்டல் F ஸ்மால் f D4ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது 4ன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா 4th இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஃபினான்சிங் டெவலப்மெண்ட் ஹெல்ட் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா சிவிலியா ஸ்பெயினில் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து 4th இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸு ஆன் ஃபைனான்சிங் ஃபார் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? எப்போ நடந்துச்சுன்னா June 32 July 3 2025 சிவிலியா ஸ்பெயினில் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா? இதில் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15,000 டெலிகேட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் பார்த்தோம் அப்படின்னா 50 ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் கவர்மெண்ட்டோட 50 ஹெட்ஸ், அதாவது பெரிய தலைகள்
ஓகேங்களா. ஸோ அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. த கான்ஃபரன்ஸ் இஸ் ஆர்கனைஸ்டு ஒன்ஸ் எவ்ரி 10 இயர்ஸ் ஒன்ஸ் தான் வந்து இது ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. பை யாரால பார்த்தோம் அப்படின்னா UNDESA ஓகேங்களா, யுனைடெட் நேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸ் அவங்க மூலியமாக தான் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறது. இதனுடைய மெயின் தீம் பார்த்தோம் அப்படின்னா குளோபல் ஃபைனான்சிங் ஃபார் அச்சீவிங் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்றது தான் வந்து இதுக்கான தீம். ஓகேங்களா. யூனியன் மினிஸ்டர் வந்து நிர்மலா சீதாராமன் தான் வந்து லெட் த இந்தியன் டெலிகேஷன் ஆன் பிகாஃப் ஆஃப் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லைனா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்க்கு இதுக்கு வந்து லெட் அவங்க தான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் சார்பாக நிர்மலா சீதாராமன் வந்து இதை வந்து லெட் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ கீ இஷ்யூ டிஸ்கஸ்டு மெயினாக பார்த்தோம் அப்படின்னா கிளைமேட் ஃபைனான்ஸு, டெப்ட் ரிலீஃப், டிஜிட்டல் டாக்ஸேஷன்ஸ் அண்ட் ஈக்விட்டபிள் குளோபல் ஃபினான்ஷியல் ஆர்கிடெக்சர் இதை பற்றி வந்து மெயினாக வந்து பேசியிருக்காங்க. ஓகேங்களா. அது இல்லாமல் எஃப்எஃப் ஸ்மால் எஃப் D4 இதனுடைய மெயின் எய்ம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் ப்ரொமோட் சஸ்டைனபிள் குளோபல் எக்கனாமிக் வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு தான் வந்து மெயினாக இதுக்கான எய்மாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் FFD கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் 2002 தான் வந்து நடந்துச்சு. மான்ட்ரே அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்துருந்துச்சு. UNDESA விச் ஆர்கனைஸ்டு FFD கான்ஃபரன்ஸ் இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டியில் USA தான் வந்து இதனுடைய ஹெட் குவார்ட்டர். இது UNDESA இது. Sustainable Development Goals were adopted by all UN members in 2015ல டோட்டலா வந்து 17 கோல்ஸ் வந்து இதுல மென்ஷன் ஆயிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா in July 2025 which country suspended its cooperation with the International Atomic Energy IAEA ன்னு சொல்லுவாங்க, International Atomic Energy Agency aim tension with USA and Israel எந்த கண்ட்ரி வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஈரான். ஓகேங்களா. ஸோ ஈரான் அஃபிஷியலி சஸ்பெண்டட் கோஆப்ரேஷன் வித் IAEA த UN நியூக்ளியர் வாட்ச்டாக். ஓகேங்களா. ஸோ இந்த சஸ்பென்ஷன் பார்க்கும்போது இந்த சஸ்பென்ஷன் கேம் ஆஃப்டர் ஜாயிண்ட் ஏர் ஸ்ட்ரைக் பை யூஎஸ்ஏவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேலே செஞ்ச அந்த தாக்குதல்னால தான் வந்து இவங்க வந்து அந்த ஆப்ரேஷன்லேருந்து சஸ்பெண்ட் ஆகிட்டு வெளியே வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஈரான் அஃபிஷியலாக வந்து பண்ணியிருக்காங்க. ஜூன் 13 to 24 வந்து நடந்தது. ஓகேங்களா. இந்த டார்கெட்டட் நியூக்ளியர் சைட் எங்கெங்க நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா ஃபர்டோ, நட்டன்ஸ் அண்ட் இஸ்ஃபஹான் அப்படின்னு கூட ஒரு 3 பிளேஸ்லையுமே வந்து நடந்துச்சு நியூக்ளியர் சைட்ஸ். ஓகேங்களா. இந்த லா வந்து சஸ்பெண்டிங் டைஸ் வாஸ் பாஸ்ட் இன் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா ஈரான்ஸ் பார்லிமெண்ட் மஜ்லிஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க பார்லிமெண்ட்டை. எப்போனா ஆன் June 25, 2025 எவ்வளோ ஓட் 221 ஓட் வந்து அந்த பில்லுக்கு வந்து ஃபேவராக வந்து பாஸ் ஆகியிருக்கு. ஓகேங்களா. த சஸ்பென்ஷன் ஆல்சோ ஹால்ட் ஈரான்ஸ் அப்ளிகேஷன் அண்டர் நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி சேஃப்கார்ட்ஸ் NPT ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க, நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா IAEA இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வெய்னா ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய பிளேஸ். ஓகேங்களா. NPTன்றது வந்து நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி. இது வந்து எப்போ ஃபோர்ஸ்க்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேம் இன்டு ஃபோர்ஸ் வந்தது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 1970. மெயின் பர்பஸ் பார்த்தோம்னா டு ப்ரிவென்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஸ்ப்ரெட்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ரீட்டியை வந்து கொண்டு வந்தாங்க. எப்போனா 1970 தான். ஓகேங்களா. இப்போ மசூத் பெசிக்சான் தான் வந்து பிரசிடென்ட் ஆஃப் ஈரான் ஈரானோட பிரசிடென்ட்டாக வந்து மசூத் பெசிக்ஸ்தான் அப்படின்றவங்க தான் வந்து இப்போ இருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் இந்தியன் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சர் செக்யூர்டு a 300 crore ஆர்டர் ஃப்ரம் த இந்தியன் ஆர்மி இன் ஜூலை 2025. என்ன பர்பஸ்க்குன்னா ஃபார் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ்க்கும் ஹெல்மெட்ஸ்க்கும் எந்த இந்தியன் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சர் பார்த்தோன்னா SMPP லிமிடெட் கூட தான் வந்து பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அதுக்கான காஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ₹300 crore. சரிங்களா. ஸோ SMPP லிமிடெட் பேஸ்ட் இன் நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து ஓவர் வந்து 300 crore வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்குன்னா எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட் ஆர்டர் ஃப்ரம் த இந்தியன் ஆர்மியில் என்னென்ன ஆர்டர் பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 27,700 புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸும் ப்ளஸ் வந்து 11,700 அட்வான்ஸ்டு பேலிஸ்டிக் ஹெல்மெட்ஸும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அதாவது வார்ஃப் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா 300 crores வந்து இதுக்கான ஸ்பெண்டிங். புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ் வந்து பார்த்தோம்னா டைனமிக் லோட் distributions and quick release system for better mobility and protection கோசரம். ஓகேங்களா. SMPP helmets பார்த்தோம் அப்படின்னா claim to be world first to protect against hard steel core AK-47 புல்லட்லுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹார்ட் ஸ்டீல் கோலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்மெட். ஓகேங்களா.
இந்த ஹெல்மெட் பார்த்தாலுமே வந்து லைட் வெயிட்டாக இருக்கும், எட் ஹைலி டியூரபிள், அது இல்லாமல் இம்ப்ரூவிங் கம்ஃபர்ட் டியூரிங் லாங் ஆப்ரேஷன்ஸ்க்குமே வந்து இது வியர் பண்ணும்போது கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எஸ்எம்பிபி லிமிடெட் இஸ் அ லீடிங் இண்டிஜினஸ் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரர். அவங்க வந்து ஒரு லீடிங்காக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. என்ன பர்பஸ்னா டிஃபென்ஸ் மேனுஃபேக்சர், டிஃபென்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ஸ்பெஷலைசேஷன் பார்க்கும்போது பேலிஸ்டிக் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். ஓகேங்களா. இந்தியன் ஆர்மி ஆப்ரேட்ஸ் வந்து எதுக்கு இந்தியன் ஆர்மி வந்து எதுக்கு எந்த மினிஸ்ட்ரி அண்டரில் வரும் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். இதுதான் வந்து வேர்ல்ட்லேஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டாண்டிங் ஆர்மி, நம்மளுடைய ஆர்மி தான். ஓகேங்களா. AK-47க்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம்னா ஆட்டோமேட் கலாஷினிகோவ் 1947 நம்ம கேஜிஎஃப்ல கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா. ஸோ AK-47 இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு அசால்ட் ரைஃபிள்ஸ் குளோபலி, உலகம் ஃபுல்லாக. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which indigenous high speed switch cum router with 25.6 இது வந்து terabyte per second throughput was launched by the Ministry of Communications in July 2025. அந்த indigenous high speed switch cum router என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சாக்ஷம் 3000 சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட யார் டெவலப் பண்ணாங்கன்னா C.dot. இந்த C.dot-ன்றது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் கீழே வரும், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் ஆக்சுவலாக அண்டர். ஓகேங்களா. ஸோ சாக்ஷம் 300 பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ அதுக்கு அவுட்புட் கொடுக்கும்னா 25.6 டெராபைட். ஓகேங்களா. டெராபைட் பர் செகண்டுக்கு வந்து கொடுக்கும். ஓகேங்களா. சப்போர்ட்டிங் அல்ட்ரா ஹை ஸ்பீட் டேட்டா. ஹை ஸ்பீட் டேட்டான்றதெல்லாம் ஹை ஸ்பீடோட அல்ட்ரா ஹை ஸ்பீட் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். இட் பில்ட் டு ஹேண்டில் 5G 6G கிளவுட் கம்ப்யூட்டிங், ஏஐ ஒர்க்லோட்ஸு, பவரிங் இந்தியாஸ் ஃபியூச்சர் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியதாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. இந்த ரவுட்டரில் பார்த்தோம் அப்படின்னா 32 போர்ட்ஸ் இருக்கு ஆஃப் 400G. இந்த 5G 6Gன்ற மாதிரி 400G ஃப்ளெக்சிபிள் ஈத்தர்நெட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 1Gலேருந்து 400G வரையும் அந்த ஃப்ளெக்சிபிள் ரேஞ்சுமே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இது வந்து மெயினாக ஃபார்ம் பண்ணதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆத்ம நிர்பர் பாரத் மூலிமா இன் டெலிகாம் டெக்னாலஜி அண்ட் ஹார்ட்வேர். இந்த லான்ச் பார்த்தோம் அப்படின்னா C.dot கேம்பஸ் இன் டெல்லியில். ஓகேங்களா. ஹைலைட்டிங் த இந்தியாஸோட இண்டிஜினஸ் டெக் கேப்பபிலிட்டியை வந்து இது குறிக்கிற மாதிரி இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா C.dot-ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ். எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1984ல். இது ஒரு அட்டானமஸ் டெலிகாமோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர். 25.6 TPS-ன்றது வந்து 25.6 ட்ரில்லியன் பிட்ஸ் பர் செகண்ட். ட்ரில்லியன் பிட்ஸ் பர் செகண்டு. இது வந்து ஒரு அல்ட்ரா ஹை ஸ்பீட் ரவுட்டர், இன்னொன்று வந்து டேட்டா ஸ்விட்சஸ். D.dot-ன்றது பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷனிங் அண்டர் மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் கீழே. இப்போ கரண்ட்டாக யார் அந்த மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஜோதி ஆதித்யா சிந்தியா அப்படின்றவங்க தான் வந்து கரண்ட் மினிஸ்டர். கேபினெட்டில் MOS பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்டேட் பார்த்தோம்னா டாக்டர் சந்திரசேகர். ஓகேங்களா. ஸோ 25.6 TPS-ன்றது வந்து ட்ரில்லியன் பர் செகண்ட், ட்ரில்லியன் பிட்ஸ் பர் செகண்ட். Where was India's first WOAH recognized Equines disease-free department established in July 2025ல எஸ்டாப்ளிஷ் பண்ணது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா மீரட்ல. ஓகேங்களா. ஸோ WOAH அஃபிஷியலி ரெகக்னைஸ்டு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஈக்வினி டிசீஸ் ஃப்ரீ கம்பார்ட்மெண்ட்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா EDFC வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ரெமோனட் வெட்டினரி காப்ஸ் சென்டர் அண்ட் காலேஜ் இன் எங்கன்னா மீரட்ல, கண்டோன்மெண்ட் உத்தரப்பிரதேஷ்ல. ஓகேங்களா. இது மெயினாக பார்த்தோம் அப்படின்னா EDFC கம்பைல்ஸ் வித் இன்டர்நேஷனல் பயோசெக்யூரிட்டி ஸ்டாண்டர்டும் டு ப்ரிவென்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் ஈக்வினஸ் டிசீஸை வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. இட் மார்க்ஸ் த மைல்ஸ்டோன் ஃபார் இந்தியன் வெட்டினரி அண்ட் அனிமல் ஹெல்த் செக்டார்லையும் வந்து இது ஒரு பெரிய மைல்ஸ்டோன், ஒரு பெரிய மைல்கல்லாக வந்து இது அமையுது. ஓகேங்களா. EDFC என்ஷூர்ஸ் டிசீஸ் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் எசென்ஷியல் ஃபார் ஈக்வின் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட் ப்ரோட்டோகால்ஸ்க்கு இது ஒரு மெயினான முக்கியமான ஒன்று. ஓகேங்களா. இது ஃபார்முலை, அதாவது இதுக்கு முன்னாடி என்ன, இதுக்கு WOAH-ஆ இருந்தது வந்து முன்னாடி பார்த்தோன்னா OIE-ஆ இருந்தது தான் வந்து நேம் சேஞ்ச் பண்ணி இப்போ வந்து WOAH-ஆ வந்துருக்கு. குளோபல் அத்தாரிட்டி ஃபார், இது என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் அத்தாரிட்டி ஃபார் அனிமல் ஹெல்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் டிசீஸ் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா. இது WOAH-ன்னு பார்த்தோன்னா வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த். ஃபார்மலி முன்னாடி என்ன நேம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் இன்டர்நேஷ்னல் டெஸ் எபிசோடிஸ் அப்படின்னு சொல்லி நேம் இருந்தது தான் வந்து இந்த நேமாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ப்ரீவியஸாக வந்து இந்த நேம் இருந்துச்சு. RVC-ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெமோட் வெட்டினரி காப்ஸ். இட் இஸ் அ சர்வீஸ் பிரான்ச் ஆஃப் இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் பிரான்ச். ரெஸ்பான்சிபிள் என்ன பர்பஸ்க்கான ரெஸ்பான்சிபிள்னா அனிமல் ப்ரீடிங் அண்ட் வெட்டினரி கேருக்கு. ஓகேங்களா. ஸோ மீரட் இஸ் அ கீ மிலிட்டரி ஹப் இன் வெஸ்டர்ன்
வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு கீ மிலிட்டரி ஹப். ஓகேங்களா. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஈக்விஸ்டரியன் ட்ரெய்னிங்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which two countries signed a joint undersea surveillance research pact on July 3, 2025? எந்த ரெண்டு கண்ட்ரிஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து தான் அண்டர்சி சர்வைலன்ஸ் ரிசர்ச் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஜூலை 3 தான் நடந்துச்சு. சைன்ட் அண்டர்சி சர்வைலன்ஸ் ரிசர்ச் வந்து போட்டிருக்காங்க. பேக் டு பூஸ்ட் மெயினாக பார்த்தோன்னா மேரிடைம் செக்யூரிட்டியை வந்து கொண்டு வரதுக்கு. இது வந்து 3 இயர் ஜாயிண்ட் ப்ராஜெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. இதனுடைய நேம் பார்த்தீங்கன்னா பிட்வீன் இந்தியாஸ் டிஆர்டிஓ என்பிஓஎல்லும் ஆஸ்திரேலியாவோட டிஎஸ்டிஜி. ஓகேங்களா. என்பிஓஎல்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நேவல் பிசிக்கல் அண்ட் ஓஷினோகிராபிக் லெபார்டரி. எங்கே லொக்கேட் ஆயிருக்கு பேஸ் பார்த்தோன்னா கொச்சி, கேரளா. இதே ஆஸ்திரேலியாவை பார்க்கும்போது டிஃபென்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி குரூப். இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா கேன்பரான்னுடைய ஹெட் குவார்ட்டர். இந்த ப்ராஜெக்டோட மெயின் எய்ம் பார்த்தோம் அப்படின்னா இயர்லி டிடெக்ஷன் அண்ட் ட்ராக்கிங் ஆஃப் சப்மரைன்ஸ் அண்ட் அட்டானமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கல்ஸ். அதாவது அண்டர் வாட்டருக்குள்ளே வரக்கூடிய முன்கூட்டியே விச் மீன்ஸ் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய டிடெக்ஷனும் ப்ளஸ் வந்து ட்ராக்கிங் ஆஃப் சப்மரைன்ஸ்க்கு தான் வந்து இது மெயின் பர்பஸாக வந்து இந்த ப்ராஜெக்ட்கான எய்ம். ஓகேங்களா. ஃபீல்ட் டெஸ்டிங் வில் பி கேரிட் அவுட் இன் போத் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா வாட்டர்ஸ் அடியில் வந்து இந்த டெஸ்டிங் வந்து போகுது. ஓகேங்களா. அந்த பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டோ பசிபிக் நேவல் சர்வேலன்ஸ் கேப்பபிலிட்டிஸ் வந்து இன்னும் அதிகமான என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒன்று. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்பிஓஎல்ன்றது வந்து ஒரு டிஆர்டிஓவோட லேபு. ஸ்பெஷலைஸ் பார்த்தோம்னா அண்டர் வாட்டர் சென்சார் அண்ட் சோனார் டெக்னாலஜி கோசரம். ஏயுவின்றது என்னன்னு பார்த்தோம்னா அட்டானமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கல் அன்மேன்ட் சப்மர்சிபிள்ஸ் யூஸ்டு ஃபார் ஓஷன் சர்வைலன்ஸ் கோசரம். அதில் ஒருத்தர் இருந்து அதை கண்ட்ரோல் பண்ணல. அட்டானமஸ் ஆட்டோமேட்டிக்காக அண்டர் வாட்டர் வெஹிக்கல். இது வந்து ஓஷன் சர்வைலன்ஸ் அதாவது செக் பண்ணுறதுக்கு இது வந்து மெயின் பர்பஸாக யூஸ் ஆகுது. டிஆர்டிஓ பார்த்தோம் அப்படின்னா 1958 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. மெயினாக இதுக்கு எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே தான் வந்து டிஆர்டிஓ வருது. டிஎஸ்டிஜி பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஆஸ்திரேலியனில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் சப்போர்ட்டிங் டிஃபென்ஸ் இன்னோவேஷன்ஸும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இந்த டிஎஸ்டிஜி வந்து ஹெல்ப் பண்ணுறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக இந்தியாவோட ரேங்கிங் எந்தெந்த இதில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோத்ரூ பண்ணிக்கலாம். ஹுருன் குளோபல் யூனிகார்ன் இண்டெக்ஸில் வந்து இந்தியா பார்த்தோம்னா 3rd பிளேஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா யூஎஸ்ஏ. 10th எடிஷன் ஆஃப் குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் பார்த்தோம்னா ரிலீஸ் பண்ணது இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் பீஸ். ஓகேங்களா. இபி. இதில் இந்தியாவோட பிளேஸ் பார்த்தீங்கன்னா 115. ஐஸ்லாண்டு தான் வந்து ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. ஐஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட். 2025 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸில் இந்தியா வந்து 99th பிளேஸும் ஃபர்ஸ்ட் பிளேஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது. QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் 2026 படி மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான் கண்டக்ட் பண்ணாங்க. தான் வந்து ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஐஐடி டெல்லி பார்த்தோம் அப்படின்னா 123rd வந்து இருக்குது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது எம்ஐடின்னு சொல்லுவாங்க. மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான் வந்து ஃபர்ஸ்ட்டு. எதுனா QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில். ஓகேங்களா. ஐஐடி டெல்லி பார்த்தோம் அப்படின்னா 123rd பிளேஸில் வந்து இருக்குது. குளோபல் லைவபிலிட்டி இண்டெக்ஸ் 2025 பப்ளிஷ் பண்ணது யாருன்னு பார்த்தோங்கன்னா எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட். இதில் பார்த்தோம் அப்படின்னா டென்மார்க் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸு. கோப்பன்ஹேகம் அப்படின்னு கூட தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 2025 யார் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து பப்ளிஷ் பண்ணது. இதில் இந்தியாவோட ரேங்க் பார்த்தோம் அப்படின்னா 71st. உமன் இன் பாலிடிக்ஸ் 2025 ரிப்போர்ட் படி இந்தியாவோட ரேங்க் வந்து 174th. ஓகேங்களா. இந்தியாவோட ரேங்க் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் எடிஷன் படி 19th எடிஷன் யார் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா சேம் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் தான். இந்தியாவோட ரேங்க் பார்த்தோம்னா 131st இருக்குது. ஐஸ்லாண்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which recent report was launched by நிதி ஆயோக் to boost India's role in global chemical supply chainல வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ரீசெண்ட் ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி பவரிங் இந்தியாஸ் பார்ட்டிசிபேஷன்ஸ் இன் குளோபல் வேல்யூ செயின் அப்படின்னக்கூடிய ஒரு ரிப்போர்ட் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா நிதி ஆயோக். மெயின் பர்பஸாக பார்த்தீங்கன்னா டு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. யார் லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா BVR சுப்பிரமணியம். ஓகேங்களா. சிஇஓ ப்ளஸ் வந்து வைஸ் சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக் வந்து சுமன் பெரி அப்படின்றவங்க 2 பேர் தான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து 6th லார்ஜஸ்ட் கெமிக்கல் ப்ரொடியூசர்.
ஓகேங்களா. இந்த வேர்ல்டு லெவல்ல வந்து 6த்தும் ப்ளஸ் வந்து ஏசியா லெவல்ல பார்க்கும்போது 3 பிளேஸுமே வந்து இந்தியாவுக்கு. எதுல? கெமிக்கல் ப்ரொடியூசர்ல. ஓகேங்களா. கெமிக்கல் இண்டஸ்ட்ரி நார்மலா பார்க்கும்போது எந்தெந்த செக்டார்னு பார்த்தோம்னா, பார்மடிகல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆட்டோமோட்டிவ்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகிறது. இட் சஜஸ்ட் இன்டகிரேஷன் வித் த குளோபல் வேல்யூ செயின்ஸ்லயுமே வந்து டு என்ஹான்ஸ் இந்தியாவோட கெமிக்கல் எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ த கெமிக்கல் செக்டார் இஸ் அ கீ பில்லர் இன் இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் குரோத்தில் வந்து கெமிக்கல் செக்டார் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. growth அண்ட் எக்ஸ்போர்ட் ஸ்ட்ராட்டஜி இது எதுக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மேக் இன் இந்தியா கீழே தான் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நிதி ஆயோக் வந்து ப்ரீவியஸாக வந்து பிளானிங் கமிஷனாக இருந்தால் தான் வந்து நிதி ஆயோக்கா ப்ரீவியஸ் சேஞ்ச் பண்ணாங்க. எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 2015 தான் வந்து நிதி ஆயோக் ஃபார்ம் பண்ணாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இதனுடைய சிஇஓ பார்த்தோம் அப்படின்னா பிவிஆர் சுப்பிரமணியம். வைஸ் சேர்மன் பார்த்தோம் அப்படின்னா சுமன் பெர்ரி அப்படின்றவங்க தான் வந்து வைஸ் சேர்மன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான குயிஸ் கொஷின். Where was the 4th International Conference for Financing for Development held in 2025? Rome, Italia, நியூயார்க் யூஎஸ்ஏ, சிவிலியா ஸ்பெயின், ஜெனீவா சுவிட்சர்லாந்து, வெய்னா ஆஸ்திரியா. இதனோட ஆன்சர் வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு மோட்டிவாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ஏதாச்சும் queries இருந்தாலும் கமெண்ட்ஸில் கொடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க்கும் டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை. நாளைக்கு மீட் பண்ணலாம்.